ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு வரக்கூடிய பங்குனி உத்திரம் பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருநாள் தாங்க. ஆனால் அந்த நாளோட உண்மையான ரகசியமும் அதோட அர்த்தமும் வந்து உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சாதாரண பூஜை வந்து நம்ம வாழ்க்கையே வந்து அப்படியே மாற்ற வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்குங்க. அந்த புனித நாள் தான் பங்குனி உத்திரம்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன, பங்குனி உத்திரம் வந்து ஏன் ஸ்பெஷலாக கொண்டாடுறோம், யாருடைய திருமணங்கள் எல்லாமே வந்து நடந்தது, என்னென்ன நம்ம செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதமான பங்குனியில் வந்து உத்திரம் நட்சத்திரம் சேர்ந்தனால தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த நாள் வந்து சாதாரண நாள் இல்லைங்க, இது தெய்வங்களோட கல்யாணம் எல்லாமே நடந்த ஒரு திருநாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த நாளில் தான் பல தெய்வங்களோட திருமணங்கள் வந்து நடந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் வந்து வானுலகமும் பூமியும் வந்து ஒரே ஆனந்தத்தில் இருக்குமாம். இந்த நாளில் நடந்த தெய்வ திருமணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து திருமணம் நடந்திருக்கு. அதே மாதிரி முருகன் தெய்வானையும் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராமர் சீதா இவங்களுக்குமே வந்து இந்த பங்குனி உத்திர நாளில் தான் வந்து திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. இவங்களுடைய கல்யாணத்துக்கும் இந்த நாளுக்கும் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொடர்பு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால தான் இந்த நாளை வந்து தெய்வீக இணைப்புகளோட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு தெரியாத இன்னும் நிறைய உண்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம் பற்றிய சில ரகசியங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நாளில் வந்து சந்திரன் வந்து ரொம்பவும் வலிமையான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசில் நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் அது வந்து சீக்கிரம் நடக்கக்கூடிய நாள் அப்படின்னா இந்த பங்குனி உத்திரம் தானாங்க. இந்த நாளில் கோவிலில் வந்து கல்யாண உற்சவம் போய் பார்க்குறது வந்து ரொம்பவும் பெரிய புண்ணியம் பாக்கியம்னு கூட வந்து சொல்கிறாங்க. மறந்துடாமல் நீங்கள் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போய் இந்த கல்யாண உற்சவத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த நாளில் வந்து எடுத்த தீர்மானம் வந்து வாழ்க்கையே மாற்றக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. அதனால தான் இந்த நாள் வந்து சாதாரண திருநாள் கிடையாது, அது வந்து தெய்வங்களோட திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாகவே எழுந்து குளிக்கணும், கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வரணுங்க. குறிப்பாக முருகன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி விரதம் இருந்து நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் அதோட பலன் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பதிகளாக வந்து சேர்ந்து போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட உறவு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுமா. மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பங்குனி உத்திர நாளில் இன்னும் செய்யக்கூடாதவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் வந்து நம்ம கட்டாயம் சில விஷயங்களை வந்து தவிர்க்கணுங்க. சண்டை போடக்கூடாது, யாரையுமே வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மனசில் வந்து கெட்ட எண்ணம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாதுங்க. இந்த நாளில் வந்து நல்ல எண்ணத்தோடு மட்டும் நம்ம வந்து போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளில் இவ்வளவு தெய்வ சக்தி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. இந்த நாளோட மகிமை வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு தெரியும். இந்த ஒரு புனித நாளான பங்குனி உத்திரத்தன்னைக்கு கோவிலுக்கு போய் கட்டாயம் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வர மறந்துடாதீங்க. இந்த தடவை இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அடுத்த தடவைக்காக நீங்கள் காத்திருக்கணும். அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் மனசார வந்து வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.